நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆரஞ்சு தொப்பையை வச்சு உங்களுக்கு ஒரு மருத்துவ பலன் தர்ற மாதிரி ரெசிபியை செய்து காட்ட போகிறேங்க. நீண்ட நாட்கள் வைத்து பயன்படுத்தலாம், கெடாமல் இருக்குங்க. நல்லா மனசில் வச்சுக்குங்க. திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிறேன். எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியை பயன்படுத்தி உணவே மருந்தாக தயாரிக்க தேவையான பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெம்சி சேனல்லையும் சரி, இந்த பவுன் ஃபுட்ஸ் சேனல்லையும் சரி. விருப்பமுள்ள அனைவரும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் தவறாமல் போட்டுக்குங்க. நாங்கள் வழங்கக்கூடிய உணவு தயாரிப்பு நிகழ்ச்சிகளுக்கு தேவையான நுட்பங்களை பின்பற்றிக்கிங்க. வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக்குங்க. உணவே மருந்துங்கிற கான்செப்டில் இப்போ பவுனம்மா பார்த்திங்க அப்படின்னா மரச்செக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு விட்டுருக்காங்க. உங்களுடைய புரிதலுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பாத்திரங்களையும் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற அடுப்புகளையுமே வைத்து செய்து காண்பிக்கிறோம். இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அறுத்து வைத்திருக்கக்கூடிய க்ரீன் சில்லி, அதாவது இப்போ ஊற்றி இருக்கிற ஜிஞ்சில்லி ஆயிலோட கட் பண்ண க்ரீன் சில்லியை நம்ம சேர்த்திக்க போகிறோங்க. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஆங்கிலமும் தமிழும் கலந்து தான் பேச முடியும், ஏன்னா வெளிநாட்டு நண்பர்களும் பார்க்குறனால. இப்போ நம்ம எடுத்து இருக்கிறது 150 கிராம் க்ரீன் சில்லி, ஓகேங்களா? இப்போ இதை உள்ளே போட்டு பவுனமாக பக்குவமாக வறுத்துக்குவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் சில்லியை நீங்கள் முதல்ல நல்லா பக்குவப்படுத்திக்கணும். ஏன்னா இது அல்சர் உள்ளவங்களுக்கும் உடல் சூடு உள்ளவங்களுக்கும், ஏன் நீ சொல்லப்போனால் மாதவிடாய் வெள்ளைப்படுதல்னு சொல்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பக்க விளைவை ஏற்படுத்தாமல் இருக்கணுங்க. அதற்காகத்தான் இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நிறுத்தி உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் உள்ள ரிச் விட்டமின் சி ப்ளஸ் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்களை நம்ம சரியான முறையில் பக்குவப்படுத்திக்கணுங்க. அதற்காகத்தான் மரச்செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கிறோம். முடிந்தவரை மரச்செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க, மருத்துவ பலன்களை பெறணும்னு நினச்சிங்க அப்படின்னா. இப்போ இது பக்குவமாக வேகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில டிப்ஸுகளை சொல்லிடுறேங்க. நம்மளுடைய பாரம்பரிய உணவு தயாரிப்பு முறைகளை மீட்டெடுக்கிற வரிசையில் இந்த நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருக்கிறோங்க. ஒரு முறை செய்தால் நீண்ட நாட்கள், இன்னியும் இதை நல்லா பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா மாத கணக்கில் வைத்து பயன்படுத்தலாங்க. இது எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தலாம், என்னென்ன மருத்துவ பலன்களெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத இன்னியும் போக போக தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதோடைய பக்குவத்தை நம்ம நெருங்கிட்டோம். நல்லா பார்த்துக்குங்க. எங்கேயும் கருகலை. இதுவரைக்கும் செய்து காண்பித்துட்ருக்கிற தருணம் வரை உங்களுக்கு புகையே வரலை, நீராவி தான் மேலே வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க, சரிங்களா? அதாவது அந்த பச்சை மிளகாயில் உள்ள நீர் வெந்து மேலே வந்துக்கிட்டு இருக்குது. நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா போட்ட உடனே புகை குபுன்னு வர்ற அளவுக்கு சட்டியவே முதல்ல சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுறதும், இன்னி ஹை பீமில் வச்சு சமைக்கிறதுங்கிறத வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி செய்கிற தவறில் இருந்து மீண்டுக்குங்க. அது உங்களுக்கு பேராபத்தை உண்டு பண்ணிடும். இதோ பாருங்கள், இப்போ நம்ம 4 ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடைய தொல்லியை எடுத்து வைத்திருக்கிறோங்க. காயாமல், அதாவது காலையில் சாப்பிட்டோம், இப்போ மதியம் உங்களுக்கு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா மனசில் வச்சுங்க. ரொம்ப நேரம் ட்ரை இதிலிருந்து காய வச்சிடாதீங்க. வெயிலில் போடாமல் இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப வாடி போகிற மாதிரி பண்ணிடாதீங்க. அதற்காகத்தான் தெளிவாக சொல்கிறோம். காலையில் உரித்தா மத்தியானத்தில் நீங்கள் பண்ணிடணும், இல்லை கடைசிக்கு இரவாவது நீங்கள் இந்த ஆரஞ்சு தொப்பை குழம்பையே செஞ்சிடணும், சரிங்களா? முடிந்தவரை ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சுருங்க. அப்படின்னா தான் இதில் உள்ள சத்துக்கள் வீணாகாமல் இருக்கும். இப்போது இந்த ஆரஞ்சு தொப்பையை உள்ளே போட்டு எந்த அளவுக்கு பக்குவத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பவுனம்மா மரச்செக்கு நல்லெண்ணெயில் வதங்கிய பச்சை மிளகாயோடு இருக்கக்கூடியதோடு சேர்த்து இப்போது இந்த ஆரஞ்சு தொப்பையும் வணக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆரஞ்சு தொப்பையில் ஆரஞ்சு கலரை தவிர்த்து உள் சைடு வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு உடலுக்கு நன்மை வைக்கக்கூடிய இன்னும் பல்வேறு மருந்து தன்மையை வச்சிருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் இருக்குதுங்க. அதுக்காகத்தான் நம்ம இந்த தொப்பையவே ஒரு டிஷ்ஷாக சமைக்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. முடிந்தவரை நீங்கள் அந்த ஆரஞ்சை உரிக்கிலேயே இதோடைய வெள்ளை அந்த ஆரஞ்சு மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே உரிச்சுக்குங்க. அது இன்னியும் உங்களுக்கு நல்லது. சுத்தமாக அந்த வெள்ளை இருக்கிறத பூரா பிச்சு எடுத்து போட்டுறாதீங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ, சரிங்களா, புளியை பவுனம்மா பார்த்திங்க அப்படின்னா கரைச்சி வச்சுருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே கரைச்சி வச்சது. இப்போ அதையே உள்ளே ஊற்றிக்க போகிறாங்க.
வெளிநாட்டு நண்பர்கள், அதாவது மை டியர் ஃபாரினர்ஸ், நவ் ஆடட் டேமரின் வாட்டர் 250 கிராம் டேமரின் வாட்டர். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதை உள்ளே சேர்த்திருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இனி நம்ம வேணுங்கிற விஷயங்களை சேர்த்தணும். அதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முதல்ல கொதித்து வரணும். எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். நம்ம உங்களுக்காக சுருக்கி 8 நிமிடமாக வழங்குகிறோம். அந்த அளவுக்கு நீங்கள் நம்ம போட்டு ஒவ்வொரு தருணத்துலேயும் கொடுக்குற நேரத்தை நீங்களும் கொடுக்கணும். சரிங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணீர் தேவை இருந்ததுனால பவுன் அம்மா ஊற்றிக்கிறாங்க. முடிந்தவரை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதிகமாக கொதி வந்துடக்கூடாது. அதற்காகத்தான் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. முதல்ல இந்த புளியில் உள்ள எசன்ஸு நல்லா நம்ம வணக்கி வைத்திருக்கக்கூடிய பச்சை மிளகாயும் இந்த ஆரஞ்சு தொப்பையிலையும் கலங்கிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணும். இது வரைக்கும் கொதியே வரலைங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க. கண்ட்ரி சுகர் கேன் சுகர், மை டியர் ஃபாரினர்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 150 கிராம் போட்டுக்கிறோம். சரிங்களா? இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறவங்க நிறையா கூட போட்டுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது நம்ம சேர்த்தி இருக்கிற இந்த நச்சு புளியும் இந்த கரும்பு சர்க்கரையும் தாங்க அதிக நாட்கள் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையை இந்த ஆரஞ்சு தொப்பை கிரேவிக்கு தரப்போகுது. அதற்காகத்தான் இதை ரெண்டையும் வந்து பக்குவமாக சமைக்க சொல்கிறோம். இப்போ போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 10 நிமிடத்துக்கு வந்து நம்ம மிதமான சூட்லேயே வந்து எல்லாம் மிங்கிள் ஆகிறதுக்கு டைமிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொதி வர விடணும். சரிங்களா? அந்த லைட்டாக கொதி வர்றப்போ வறுத்து பொடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பு, அதாவது ரா சால்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இதை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலக்கி கொதி விட்டு எடுத்துக்கிட்டால் பக்குவம் வந்துடுங்க. இப்போ இதோடைய மருத்துவ பலனை பார்த்துக்குவோம். நம்ம உடலுக்கு தேவையான அயன் ஃபோலிக், குறிப்பாக பெண்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க, நல்ல தீர்வு கிடைக்கும். இரத்த சோகை இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. உடல் சூடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அவங்களும் இதை பயன்படுத்துங்க. ஏன்னா ஆரஞ்சு தொப்பியில் அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு நன்மை வைக்கக்கூடிய கசப்புத்தன்மை இருக்குது. அது சிம்பிளாக சொல்லணும்னா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள். இதோ கொதி பக்குவமாக வந்துருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அப்படின்னு சாப்பிட்டே இருக்கலாங்க. மேலும் இது போக போக குறிப்பிட்ட கால அளவில் எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துறதுங்கிறதையும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் டிப்ஸுகளாக சொல்கிறோம். மேலும் இதை கூட பல்வேறு மூலிகைகளை சேர்த்து இன்னியும் குறிப்பிட்ட உடல் உபாதை உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளையும் நம்ம ஏற்கனவே ஜெம்சியில் வழங்கியிருக்கிறோம், இன்னியும் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு நம்ம இணைந்து பயணிக்கணுங்க. நீங்கள் நம்ம ஜெம்சி சேனலோட அந்த இணைந்து பயணிக்கிறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் எடுத்துக்கங்க. உங்களால் இயன்ற ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னு பிரத்யேகமாக நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்குது. அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.